உன்னை யாரும் மதிக்கலையா? நீ எவ்வளவு உழைத்தாலும் யாரும் உன்னை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்களா? அப்படியானால் ஒரு உண்மையை புரிந்துக்கோ. பிரச்சனை உலகத்தில் இல்லை, உன்னிடம்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனின் மரியாதை, அடையாளம், செல்வாக்கு, அவன் என்ன படித்தான், எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்பதில் இல்லை, அவன் தன்னையே எவ்வளவு மதிக்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. நீ ஒரு கூட்டத்தில் இருப்பாய், ஆனால் யாரும் உன் கருத்தை கேட்க மாட்டார்கள். நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் யாருக்கும் பெரிதாக தோன்றாது. இதற்கு காரணம் ஒன்று, உன் வேல்யூ இன்னும் உருவாகவில்லை. சாணக்கியர் சொல்வது என்னவென்றால், ஒரு மனிதன் தன் குணங்களை அறிந்து அதை மேம்படுத்தும் போதுதான் அவன் சமூகத்தில் மதிக்கப்படுகிறான். முதலில் குறைவாக பேச கற்றுக்கொள். அனைத்து இடங்களிலும் பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் தேவையான இடத்தில் மட்டுமே பேசுபவர்களுக்கு தான் மதிப்பு அதிகம். குறைவாக பேசுவது பலவீனம் இல்லை, அது கட்டுப்பாடு. இரண்டாவது, உன்னை நீயே மதிக்க கற்றுக்கொள். நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் உலகமும் உன்னை மதிக்காது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் அடித்தளம். மூன்றாவது, இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் சரி என்று சொல்வது நல்ல குணம் அல்ல, அது உன்னை பலவீனமாக காட்டும். தேவையான இடத்தில் இல்லை சொல்லும் திறன் உன் மதிப்பை உயர்த்தும். நான்காவது, யாரையும் புறம் பேசாதே. ஒருவரை பற்றி அவரின் பின்னால் பேசுவது உன் குணத்தையே குறைத்து காட்டும். மதிப்பு இழப்பதற்கான மிக வேகமான வழி அது. ஐந்தாவது, உடனடியாக பதில் சொல்லாது. சில நொடிகள் யோசித்து பேசு. நிதானமாக சொல்லப்படும் வார்த்தைக்குத்தான் ஆழம் இருக்கும். ஆறாவது, உன் வேலையில் கவனம் செலுத்து. உன் உண்மையான அடையாளம் உன் வேலைதான். நீ என்ன செய்கிறாயோ அதுவே உலகம் பார்க்கிறது. ஏழாவது, சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருப்பதை பழகு. உன் தோற்றம்தான் முதல் தாக்கத்தை உருவாக்கும். அது சாதாரண விஷயம் இல்லை. எட்டாவது, முடிவுகளை யோசித்து எடு. ஒரு தவறான முடிவு நீண்ட கால மதிப்பை கெடுக்கக்கூடும். ஒன்பதாவது, தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துவிடு. எல்லா இடத்திலும் ஜெயிக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியே பெரிய பதில். பத்தாவது, அறிவை வளர்த்துக்கொள். தினமும் ஏதாவது புதிதாக கற்றுக்கொள். அறிவுதான் நீண்ட கால மதிப்பை உருவாக்கும். 11வது, கவனமாக கேட்க கற்றுக்கொள். நன்றாக கேட்பவன்தான் உண்மையான புரிதலை பெறுவான். 12வது, தற்பெருமை பேசாதே. உன் திறமை உன்னை பற்றி பேசட்டும், நீ பேச வேண்டிய அவசியமில்லை. 13வது, எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்காத. அதிகமாக கிடைப்பது மதிப்பை குறைக்கும். உன் நேரத்திற்கும் எல்லை வைக்க கற்றுக்கொள். 14வது, பொருளாதாரமாக வலிமையாகு. சுயசார்பு உள்ளவனைத்தான் உலகம் மதிக்கும். 15வது, கொடுத்த வாக்கை காப்பாற்று. நம்பிக்கை இழந்தவனுக்கு மதிப்பு இருக்காது. வாக்கும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். நினைவில் வையுங்கள், மரியாதை யாரும் கொடுக்க மாட்டாங்க, அது சம்பாதிக்க வேண்டிய ஒன்று. இந்த வழிகளில் ஒன்று என்றாலும் இன்று முதல் கடைபிடிக்க தொடங்க. மாற்றத்தை நீயே காண்பாய்.